அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பற்றிய முன்னோட்டத்தினை நாம் பார்க்க போகிறோம். ராகு பகவான் ராசியில் இருந்து அடிக்கடி மன குழப்பங்கள், வீண் கற்பனையான கவலைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கலஸ்திரஸ்தானத்தில் கேது அடிக்கடி கணவருடன் மனைவியுடன் சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே ஞானத்தை அளிக்கக்கூடிய கேது பகவான் 7ல் இருக்கிறார். குரு பார்வை இருப்பதால் அடிக்கடி கோயில்களுக்காக சென்று வருவீர், திருப்பணிகள் செய்வீர். ராகுவினால் உடை அலங்காரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். புதிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ள வேண்டும். எதிலும் தனித்து செயல்படுவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். இணைய துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பர். முன் கோபத்தால் சிலரின் நட்பை இழப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வரலாம். அடுத்து வெளியூர் பயண சிந்தனைகள் மேம்படும். எதிலும் திருப்தி இல்லாத சூழ்நிலை உண்டாகும். ராசிக்கு 7ல் அடியெடுத்து வைக்கும் கேதுவினால் நண்பர்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். அதிகார மமதியில் செயல்படுவதை தவிர்க்க வேண்டும். பலதரப்பட்ட மக்களின் தொடர்பு கிடைக்கும். தவறிய சில பொருட்களை பற்றிய குறிப்புகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களில் உண்மையானவர்களை தெரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். தள்ளி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். மற்றவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படுவது நன்மதிப்பை ஏற்படுத்தும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். புதிய இலக்குகள் அனுபவம் உண்டாகும். போட்டி விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியம், அடி வயிறு சார்ந்த உபாதைகள் தோன்றி மறையலாம். பழக்கம் இல்லாத புதிய உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தேவைக்கு ஏற்ப நீர் அருந்துவது உடல் நலத்திற்கு நல்லது. உடல் அளவில் இருக்கும் பிரச்சனைகளை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சுகர் பேஷண்ட்ஸ், பிபி போன்றவர்கள் உடல் நலனை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வரவுகள் தேவைக்கேற்ப இருந்தாலும் அனாவசியமான செலவுகளும் உண்டாகும். வருமான உயர்வு குறித்த சிந்தனைகள் மேம்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். புதிய மனை மற்றும் வீடு சார்ந்த செயல்களில் ஆர்வம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடத்தில் பொறுமையை கையாள வேண்டும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். பணி மாற்ற முயற்சிகளில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். பணியின் நிலவரங்களை அறிந்து வாக்குறுதிகளை அளிக்க வேண்டும். அடுத்து கடினமான செயல்களையும் தாங்கள் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமை, ஆற்றல் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் மற்றும் அறிமுகங்கள் கிடைக்கலாம். வெளியூர் தொடர்பான பொருட்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வர்த்தக பணிகளில் கவனத்துடன் தாங்கள் செயல்பட வேண்டும். ஜவுளி வியாபார பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். கூட்டாளிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு சமூக பணிகளில் உள்ளவர்களுக்கு மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் புரிதல் இல்லாமல் கருத்துக்கள் கூறுவதை தவிர்க்க வேண்டும். யாரை பற்றியும் அனாவசியமாக விமர்சனம் செய்தல் கூடாது. கலை சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை கிடைக்கும். வீண் விமர்சன கருத்துகள் தோன்றி மறையும். சினிமா நடிகைகளுக்கு வீண் விமர்சன கருத்துகள் தோன்றி மறையும். ஆகவே பெண்கள் ஆண்களிடம் நெருக்கம் கூடாது. எதிர்பாலினத்திடம் பழகும் போது கவனம் தேவை. பெண்கள் சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். உறவுகளின் மத்தியில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வேலைகளில் இருந்து வந்த போட்டி பொறாமைகளை குறைக்க வேண்டும். அறிவாற்றலை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் வரும். அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மே 18ஆம் தேதி தங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். உங்கள் ராசியை விட்டு ராகு பகவான் விலகினாலே தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அதுவரை கோவிலுக்கு சென்றால் ராகுவுக்கு துர்க்கையையும் கேதுவுக்கு விநாயகரையும் தரிசனம் செய்யவும் தங்களது கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.